தாண்டி இது அந்த பாலை பாலத்துக்கு முன்னாடி நல்லா பார்க்குறேன் காலையில் போயிடணும். சார் இங்கே வாங்க சார். சார் ஓகே சார், தேங்க்யூ சார். அப்படியே இருங்க. பிரிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது வந்து எல்லா மருந்துக்கும் பிரிஸ்கிரிப்ஷன் தேவையில்லை. ஓடிசி ஓவர் த கவுண்டர் இருக்கு. ஒரு சில குறிப்பிட்ட மருந்துகளுக்கு மருந்து வச்சுட்டு தேவையில்லை. அது மட்டும்தான் நீங்கள் மருந்து கடையில் வந்து அது மாதிரி வாங்கணும். நீங்கள் ஒரு தூக்க மாத்திரையோ வலி நிவாரண மாத்திரையோ மருந்து கடையில் அந்த மாதிரி வாங்கிவிட்டால் நாங்கள் சவால் கொடுக்கிறோம், நிச்சயமாக கிடைக்காது. இல்லை சார், கிடைக்கும். எந்த மாத்திரை கொடுக்கக்கூடாதுன்னு தான் இருக்குல்ல சார். அது எப்படி சார் நீங்கள் கொடுக்கலாம்? அது எப்படி சார் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறேன். இல்லை சார், எந்த மாத்திரையும் கொடுக்குறாரு. அப்போ டாக்டர் எதுக்கு இருக்கிறாங்க சார்? இல்லை சார், இப்போ எந்த மாத்திரையும் நீ மெடிக்கல் ஷாப்பில் டைரக்டாக வந்து வாங்கக்கூடாதுல்ல சார். எந்த மாத்திரையும் கொடுக்கக்கூடாதுங்கிறது அதான் சொல்கிறேன். ஓவர் தான் கவுண்டர் ஓடிசிங்கிறது சில பிரிவு இருக்கு. இப்போ நீங்கள் வந்து வயிறு உப்புசமாக இருக்கு, ஜெலுசிலியம் கேஸ் கேட்டீங்கன்னா அதுக்கு டாக்டர் போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சட்டத்தில் என்ன சொல்றதுன்னா இந்த மருந்து நீ கேட்டாலே கொடுக்கலாம். டிஸ்பிளின் இருக்கு, ஒரு தலைவலி இருக்கு, இந்த மருந்து நீங்க கேட்டாலே கொடுக்கலாம். அது மாதிரி கிட்டத்தட்ட 120 வகையான மருந்துகள் ஓவர் த கவுண்டர் டாக்டருடைய பரிந்துரை சீட்டு எல்லாமே கொடுக்கலாம். அது மட்டும்தான் அங்கே பரிந்துரை. அதே மாதிரி காம்பினேஷன் மருந்து கொடுக்குறாங்க சார். அது எப்படி சார்? அது வந்து நிச்சயமாக நம்முடைய பாரம்பரிய மிக்க மருந்துகள் அது கொடுக்குறதே கிடையாது. அதாவது இப்ப சொன்ன பாத்தீங்களா, டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணி ஒரு மருந்து கொடுத்தாங்கன்னா அதுக்கு காம்பினேஷன் ஒரு மருந்து கொடுக்குறாங்க சார். அது நீங்க சொல்றதுக்கான பதில் தான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்போ பாராசிட்டமால் நீங்க டோலோ 650 எழுதுனா நாங்கள் டோலோ 650 தான் கொடுப்போம், அது பாராசிட்டமால். ஆனால் இதே கார்பரேட் நிறுவனங்களுக்கு போனீங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு எது லாபமா இருக்கோ அந்த பாராசிட்டமால் எடுத்து கொடுப்பாங்க. ஆனால் ரெண்டு தரத்துல மிகப்பெரிய வேறுபாடு. இந்த தரத்தை உறுதி செய்யக்கூடிய கடமை வந்து மருத்துவர்களுக்கு தான் இருக்கு. ஏன்னா மருத்துவர்கள் பரிந்துரைக்கக்கூடிய பிராண்டை வாங்கினோம்னா நமக்கு நல்லது. ஆனால் பணத்துக்கு ஆசைப்பட்டு லாபத்துக்கு ஆசைப்பட்டு கார்பரேட் நிறுவனங்கள் 50% தள்ளுபடி 40% தள்ளுபடி என்ற பேரில் மருந்துகளில் வந்து போட்டு வைக்கிறாங்க. இது மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து. ஏனென்றால் உலகத்திலேயே இந்தியாவில் தான் மருந்துகள் வந்து மிக மிக விலை குறைவு.